ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நிலவு சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 20 EVS pedagogy கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ டீச்சர் யூசஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் டு டீச் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன். பாருங்கள், ஒய் இஸ் ஷி டூயிங் ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ, டு ட்ரை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். பி, டு கிரியேட் ஆன் இம்ப்ரெஷன் ஆன் த சில்ட்ரன். C, to cater to different learning styles. D, suggesting them to play with natural resources which are in abundance. நீங்கள் இதில் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். டு கேட்டர் டு த டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல். ஏன்னா டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணுறாங்க. நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டீச்சர் ஷோட் த கார்டன் வித் ட்ரை பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். தென் ஷி ஆஸ்க்டு த சைல்ட் டு ரைட் அபவுட் வாட் ஷி அப்சர்வ்டு. சைல்ட் ரோட் தட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வேர் வித் ட்ரை ஃப்ளவர்ஸ் அண்ட் plants. This may be due to hot summers and hot sunshine. Which of the skills are being tested here? என்ன ஸ்கில்லு இதில் டெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். இன்ஃபரன்ஸ், அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன், மெஷர்மெண்ட். இதில் பாருங்கள், இதில் 4 எது 2 கரெக்டுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏ 1 and 2, பி 2 and 4, C 1, 2, 3 and 4. ஃபோர்த் ஒன்று நன் ஆஃப் த எபோ. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கல, நம்ம மெஷர் பண்ணியும் பார்க்கல. இப்போ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா இன்ஃபரன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். இன்ஃபரன்ஸ்னாக்கா அனுமானம், நம்ம வந்து கெஸ் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஸ். அப்போ நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாட் சம்மர்னால ட்ரை ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறாங்க. இப்போ இதில் ஆன்சர் என்னன்னாக்கா ஏ. பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் சம்திங், ஸோ அப்சர்வேஷன் ஸ்கில் இஸ் பீயிங் டெஸ்டட். தே ஆல்சோ அனலைஸ்ட் அண்ட் மேட் ஆன் இன்ஃபரன்ஸ் தட் பிளான்ஸ் ஆர் ட்ரை டியூ டு ஹாட் சம்மர்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் ஸ்கில் ஆல்சோ பீயிங் டெஸ்டட். நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு பிக் கொஸ்டின் பாருங்கள். A teacher asked children to plant some seeds in group. Some groups used to give her water daily, whereas other groups used to give water only once in 15 days. They did check the growth of plant on regular basis. Some plants showed fast growth, whereas the other ones showed lesser growth. Children gave different reason for this difference in growth. Which of the skills are being tested here? growth வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இதில் என்ன உங்களுக்கு ஸ்கில்லு டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். இன்ஃபரன்ஸ், அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்டேஷன், மெஷர்மெண்ட். இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்க எக்ஸ்பிரிமெண்டேஷன் கரெக்டாக இருக்காது. மற்ற 3மே அவங்க வந்து அனுமானம் செய்கிறாங்க, அப்சர்வேஷனும் பண்ணுறாங்க, மெஷர்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா லெஸ்ஸர் க்ரோத்து என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இது 3 ஸ்கில்லும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போ பாருங்கள், ஆன்சர் இங்கே பாருங்கள். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் டி தான் ஆன்சர் கரெக்டாக. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று, ஃபோர்த்து ஒன் மெஷர்மெண்ட்டு கரெக்ட் ஆன்சரு. டி தான் ஆன்சர் இதில். பாருங்கள், ஏன்னா சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் த பிளான்ஸ் அண்ட் மெஷர்டு தேர் க்ரோத் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஃபார் த டிஃப்ரென்ஸ் இன் க்ரோத். த குவாலிட்டி பீயிங் செக்டு அவுட் ஹியர் வுட் பி இன்ஃபரன்ஸ், அப்சர்வேஷன் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் இன் EVS should encourage children to develop process skills. Which one of these is not process skill? இங்கே பாருங்கள், இதில் வந்து எது மட்டும் வந்து ப்ராசஸ் ஸ்கில் இல்லை, அதாவது EVSனோடைய ஸ்கில் இல்லை அப்படின்னு பார்த்தா கிளாசிஃபிகேஷன், மெஷர்மெண்ட்டு, அப்சர்வேஷன், மாடுரேட்டர்.
இது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும். நம்ம இவிஎஸ்ல என்னென்ன பார்த்துருப்போம், கிளாஸிஃபிகேஷனும் இருக்கும், மெஷர்மெண்ட் இருக்கும், அப்சர்வேஷனும் இருக்கும். இதில் என்ன ஆன்சர் வந்து நாட்னு கேட்டிருக்கிறாங்க. மாடுரேட்டர். மாடுரேட்டர் இஸ் நாட் எ ப்ராசஸ் ஸ்கில். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். A teacher asked the student about the difference in cars of different companies and how do we put the cars into different categories such as comfort and performance cars or small and big cars. Which skill are being tested here? பாருங்கள், கார்ஸ் கம்பெனிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, பிரிக்கிறாங்க, அவங்கள வந்து பார்க்க சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் கார் எது, பெர்ஃபார்மன்ஸ் கார் எது, நம்ம ஸ்மால் எது, பிக் எது அப்படின்னு. இதில் என்ன ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் ஆகுதுன்னு பாருங்கள். இன்ஃபரன்ஸ், கிளாஸிஃபிகேஷன், மெஷர்மெண்ட்டு, எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள். பி. ஏன்னா என்ன கொடுக்குறாங்க, கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னா கார் எப்படி, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பாருங்கள், சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்ஸ் அண்ட் கேட்டகரைசிங் த கார்ஸ், ஸோ பேசிக்கலி தே ஆர் டெவலப்பிங் ஸ்கில் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். 6th கொஸ்டின் பாருங்கள். A teacher asks the student to look for the animals in their surrounding and try to find out which of them are herbivores and which are carnivores. Further, she asked them to look for solution through which carnivorous animals can be converted into herbivorous animals. Which skills are being tested here? இங்கே பாருங்கள், இங்கே வந்து எந்த ஸ்கில்லு டெஸ்ட் பண்ணப்படுது பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ், கிளாஸிஃபிகேஷன், கிரியேட்டிவிட்டி. கீழே பாருங்கள் சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏல வந்து பாருங்கள், A1 வந்து A வந்து 1 and 3, B வந்து 1, 2 and 3, C வந்து 1, 2, 3 and 4. லாஸ்ட் பாருங்கள் 1, 3 and 4 கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த ஆன்சர் அப்படின்னாக்கா டி தான் ஆன்சரு. பாருங்கள், சீயிங் த பிளான்ஸ் இஸ் அப்சர்வேஷன், ஃபைண்டிங் ஹூ இஸ் ஹெர்பிவோஸ் and who is carnivores is an example of classification, and finding innovative solution is an example of creativity அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா கிரியேட்டிவிட்டி இருக்குது. இப்போ இன்ஃபரன்ஸ் மட்டும்தான் கிடையாது, அனுமானம் அப்படிங்கிறது இல்லை. அப்சர்வேஷன் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, கிரியேட்டிவிட்டி இருக்குது. நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, நானாக போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், ரோல் ஆஃப் இன்க்ளூடட் இன் இவிஎஸ் இன் ப்ரைமரி கிளாஸஸ். ஆன்சரை காமிச்சிட்டேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் பி த ரீசன் ஃபார் இன்க்ளூடிங் த ரோல் பிளே? ஆப்ஷன் பாருங்கள், ஈஸி தான் இது. என்ன ரோல் பிளே அப்படிங்கிறது தான். இந்த ரோல் பிளே வில் ஹெல்ப் in adjusting to social setting. Second one பாருங்க, role play help children learn about the tradition and customs. Third one, role play help children to memorize the things. Fourth one, role play help in invoking creativity as one needs to be creative to make a role play. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நாட் பி த ரீசன். அதனால் நம்ம ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். என்னது, மெமரைஸ் அப்படின்னு. மெமரைஸ் மட்டும் எப்பயுமே எந்த சப்ஜெக்ட்லேயும் மெமரைஸ் இருக்கக்கூடாது. பாருங்கள், ரோல் பிளேஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் டு ஹெல்ப் சில்ட்ரன் மெமரைஸ் த திங்ஸ். 8th கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டோரிஸ் ஆர் ஏ யூஸ்ஃபுல் மீடியம் டு டீச் இவிஎஸ் பிகாஸ். பாருங்கள், ஸ்டோரி கொடுக்குறோம், அது யூஸ்ஃபுல்லானது. பாருங்கள், ஏ ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டோரிஸ் ப்ரொவைட் ஹெல்ப் இன் செட்டிங் இன் த கான்டெக்ஸ்ட். B can help in nurturing creativity. C can help child relate with the subject in interesting manner. D all of the above. இது எது ஆன்சராக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்றும் நம்ம கரெக்டு தான், செகண்ட் ஒன் பார்த்தாலும் கரெக்டு தான், தேர்ட் ஒன் போட்டாலும் கரெக்டு தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்போ ஆன்சர் என்னென்னா டி.
ஏன்னா ஸ்டோரிஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த எபோவ் ரீசன்ஸ். அதனால் ஆன்சர் வந்து டி. இப்போ 9th பாருங்கள். ஸ்டோரிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இவிஎஸ் பிகாஸ். ஏன் வந்து இவிஎஸில் நம்ம வந்து ஸ்டோரிஸை இன்க்ளூட் பண்ணுறோம் பாருங்கள். டு ஹெல்ப் சில்ட்ரன் கெட் த சேஞ்ச் ஃப்ரம் டெய்லி ரொட்டீன். அடுத்தது பாருங்கள். ப்ரொவைட் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். என்ஹான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட். ஹெல்ப் தெம் பிகம் குட் ஆரட்டர்ஸ் இன் ஃபியூச்சர். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் பி. ஏன் பி அப்படின்னாக்கா இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸ்டோரிஸ், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டு தான் ஆன்சரு. பாருங்கள் ஆப்ஷன் ஏ, பி அண்டு சி மைட் சீன் ரைட். பட் த ரியல் ரீசன் இஸ் தட் ஸ்டோரிஸ் ப்ரொவைட் ஃபன் அண்டு என்ஜாய்மெண்ட் இன் த கிளாஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். டென்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் காமிச்சிட்டேன். வாட் ஷால் பி த மெயின் ரீசன் ஃபார் த இன்க்ளூஷன் ஆஃப் த ரோல் பிளே இன் த கரிக்குலம்? நம்ம ஆன்சரே பார்த்துட்டோம். என்ன இருக்குனாக்கா என்ஷூர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் த சில்ட்ரன். நம்ம ரோல் பிளே எது கொடுக்குறோம் இங்கே கரிக்குலத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணுங்கிறதுக்கு தான். ப்ரொவைட் பிரேக் ஃப்ரம் த டெய்லி ரொட்டீனுக்காக கிடையாது. இம்ப்ரூவிங் த சோஷியல் ஸ்கில்லுக்கும் கிடையாது. என்னென்னா என்ஹான்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் ஆன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன் த சொசைட்டி இதுவும் கிடையாது. என்ஷூர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் த சில்ட்ரன். பாருங்கள் ஆப்ஷன் வந்து பியும் சியும் பார்த்தாக்கா கரெக்ட் போல் இருக்கும். பட் த ரியல் ரீசன் இஸ் த ரோல் பிளே ஹெல்ப் இன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஆல் த எம்ப்ளாயீஸ். சப்போஸ் வந்து பி கொடுக்காம சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா கரெக்டு தான். அது சோஷியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான். 11th கொஸ்டின் பாருங்கள். எ டீச்சர் ஆர்கனைஸ் த டிபேட் ஆன் சேவிங் வாட்டர் இன் த கிளாஸ் இன் விச் எவ்ரி ஒன் இஸ் ரிக்வயர்டு டு ஸ்பீக். எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் சச் ஆன் ஆக்டிவிட்டீஸ்? பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு த ஸ்டூடெண்ட் டு ஸ்பீக். டு டெவலப் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ். சி டு மேனேஜ் த கிளாஸ் ரூம் எஃபெக்டிவ்லி. D to rank the students. E both A and B. இதில் எதாக இருக்கும் ஆன்சர்? கெஸ் பண்ணிட்டீங்களா? பாருங்கள் both A and B. பாருங்கள் நம்ம வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் பேசுகிறதுக்காக. அப்புறம் அவங்க வந்து மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுனால. மேனேஜ் த கிளாஸ் ரூம்காக கிடையாது. ஸ்டூடெண்ட்டை ரேங்க் பண்ணுவதற்கும் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னாக்கா E தான், both A and B. பாருங்கள் A and B are the aim of organizing the activity, managing the classroom and ranking the student is not an objectives of activity. 12th question பாருங்கள். What are the learning that can be done from survey by a students? வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக நம்ம சர்வே பண்ணுறது. பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். டு இன்டராக்ட் வித் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் கெட் டு நோ அபவுட் தெம். செகண்ட் ஆப்ஷன் டு கலெக்ட் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ரேதர் தேன் ரீடிங் இட் ஃப்ரம் சம்வேர். டி ஆப்ஷன் டு மேக் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ். ஃபோர்த் ஒன் டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் த கோஆப்ரேட்டிவ் லைஃப். கார்ப்பரேட் லைஃப். ஆன்சர் சூஸ் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் இதில் எதெல்லாம் ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள். ஆன்சர் வந்து டி தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள் 1 and 2 கொடுத்துருக்காங்க. 1, 2 and 3 தான் கரெக்டு. கார்ப்பரேட் லைஃபுங்கிறது கிடையாது. நம்ம வந்து அவங்க பசங்களை வந்து கார்ப்பரேட் லைஃப்க்கு நம்ம கொண்டு வரதுக்காகனாக்கா அது கிடையவே கிடையாது. அப்போ பாருங்கள் நம்ம வந்து மெம்பர்ஸ் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸில் நம்ம வந்து அவங்க பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செய்கிறோம். அடுத்தது அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீடிங்கை விட நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பலரோட வந்து ஒப்பீனியன்ஸும் வியூஸையும் சில்ட்ரன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ஆன்சர் வந்து டி.
13 ஆன்சர் பார்த்தாச்சு. வாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் வென் தே டூ ப்ராஜெக்ட் ஆர் சர்வே? பாருங்கள், லேர்ன் த பேசிக் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆன்சர் வந்து பி தான். பாருங்கள், ப்ரொவைட் ஸ்டூடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன். ப்ராஜெக்ட்டும் சர்வேவும் எதுக்கும் நம்ம கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து எதுக்காக அப்படின்னாக்கா பசங்களுடைய அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், சர்வே கொடுக்குறோம். பாருங்கள், ஆப்ஷன் பி அண்ட் சி மைட் பீன் கரெக்ட். சி கூட பாருங்கள், இம்ப்ரூவ் த சோஷியல் ஸ்கில் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அது கூட கரெக்டு தான். ஆனால் நம்ம சான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கொடுக்கறது தாங்க. பி தான் கரெக்ட் அக்யூரேட் ஆன்சரு. பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தாக்கா நமக்கு வந்து பி தான். 14th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் யூ மஸ்ட் டேக் ஸ்டூடெண்ட் அவுட் ஃபார் அன் ஆக்டிவிட்டி, வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் would you give to the students? பாருங்கள், ஆன்சரே நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம். உங்களுக்கு இதை மாதிரி ஆன்சரே டைரெக்டாக வேணும்னாக்கா ஓகே தான், நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். பாருங்கள், என் ஆன்சர் வந்து என்னன்னாக்கா சி ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு ப்ரிப்பேர் ஸ்ட்ரக்சர்டு ஷீட் டு அப்சர்வ் த ரெக்கார்டிங் டூரிங் த விசிட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷன் பாருங்கள், the most important things to do is to ask students prepare a structured sheet to observe the recording during the visit so that they learn during the visit rather than just time wasting. நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது அப்சர்வ் பண்ணி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். What can be the major purpose of organizing a visit to zoo? Should be. ஆப்ஷன் பாருங்கள், children to get break from the busy schedule, அதுக்காகலாம் இல்லை. to provide active learning experience to students, அதுதான் நம்ம பார்க்கலாம். அதுதான் ஆன்சரு பி. டைரெக்டாக போயிடலாம். the visit help children in active learning because they will be able to interact with the animals in real life like situation. 16th question ஆன்சர். உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும் ஆன்சரை அப்படின்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கொஸ்டினும் ஆன்சரையும் நான் கொடுத்துடலாம். சொல்லுங்கள், பாருங்கள். 16th question, while teaching the topic water to the students, teacher asked a question, what would happen if there is no water, or what would happen if water is taken out of our body? What kind of skills are being developed here by asking the questions? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ல டெவலப் ஆகும் பாருங்கள். அப்சர்வேஷன் ஸ்கில், கிளாசிஃபிகேஷன் ஸ்கில், திங்கிங் ஸ்கில், எமோஷ்னல் ஸ்கில். இதில் என்னென்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். என்னென்னா திங்கிங் ஸ்கில் தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாக்கா வாட் வுட் ஹேப்பன் கேட்டாக்கா ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுறது போல் நான் திங்க் பண்ண மாட்டேன். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டேன்னா ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ். பாருங்கள், ஆஸ்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராபிங் கொஸ்டின்ஸ் ஆர் இமேஜினேட்டிவ் கொஸ்டின்ஸ் lead to develop of thinking skill because students has to think a lot before answering these questions. 17th question பாருங்க, which of the following question would be best for the students to think, argue and analyze? கீழே இருக்கிற கொஸ்டினில் எது வந்து பெஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. what type of the lines are found in Ranthambore? நெக்ஸ்ட் பாருங்கள், why do not lions have a tail like a monkey? which lines are dangerous than elephant? describe a line. இப்போ பாருங்கள், எதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து பி தான் ஆன்சரு. ஏன்னாக்கா why do not lions have tail like a monkey அப்படின்னாக்கா அவங்க ரீசன் வந்து பலவிதமாக அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், the questions that why do not lions have tail like a monkey is a bit indirect or imaginative questions.
ஏன்னா டைரெக்டாக மங்கி ஏன்னா இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்க, இமேஜினேஷன் கொஸ்டின் தான், அவங்க திங்க் பண்ணி ஏதாவது சொல்லணும் ஆன்சர். விச் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க், ஆர்கியூ அண்ட் அனலைஸ். Eighteenth question. Which of the following is not the method to teach EVS? பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், இன்கொயர் அண்ட் கொஸ்டினிங், லெக்சர் மெத்தடு, இன்ஃபரன்ஸ். உங்களுக்கு இது ஈஸியாகவே ஆன்சர் சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் வந்து என்னது, நாட்னு கொடுத்துருக்குறாங்களா, அப்போ சி தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், எப்பயுமே லெக்சர் பண்ணக்கூடாது. நான் ட்ரிக் டு சால்வ் கொஸ்டின் பேப்பர், நான் அந்த ட்ரிக் டு சால்வ்ங்கிற ஒரு வீடியோ நான் போட்டுருக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் ஈஸியாக சூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ராப்ளம் சால்விங் எப்பயுமே இருக்கணும், இன்கொயரி அண்டு கொஸ்டின் கேட்குறதும் இருக்கணும், இன்ஃபரன்ஸ்னால் அனுமானம் பண்ணுறதும் நடக்கணும். இப்போ எது இருக்கக்கூடாதுனாக்கா லெக்சர் மெத்தட் இருக்கக்கூடாது. லெக்சர் மெத்தட் இஸ் நாட் த ரைட் மெத்தட் டு டீச் EVS ஆஸ் இன் EVS. There is need for active participation by students, whereas in the lecture method it is the passive participation. Lecture method na teachers lecture பண்ணிட்டே இருப்பாங்க, students உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து அது வந்து ஆக்டிவ் இல்ல passive participation. இப்போ 19th question பாருங்க. The idea of showing the map of the city is true. Option பாருங்க. The idea of showing the map of the city is true. Option பாருங்க. Help students develop skill of observation and interact with the real information. Enhance the reasoning skill. C வந்து provide them knowledge of various terms. D வந்து none of the above. ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் என்னன்னாக்கா ஃபஸ்ட் ஒன் தான், ஏ தான் ஆன்சர் கரெக்டு. பாருங்கள், ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டெவலப் த ஸ்கில் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த ரியல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு பெடகாஜிக்கே வந்து கிளியராக ஓரளவு தெரிஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் ஆன்சர் உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். பாருங்கள், when students see the map they feel they are interacting with the real things. They observe that and develop observation skill develop ஆகுது. Last question. A school planned a 20th question. A school planned an educational trip for class 5th students to nearby zoo. 20th question. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A school planned an educational trip for the class 5th students to nearby zoo. What would be your expectation from the child during the visit? Option பாருங்க. They should enjoy themselves with food and games. B. They should observe keenly, make notes and share their observation with the other students and the teacher. Third option பாருங்க. They should note down their questions and ask from the parents. Fourth option, they should just enjoy without asking any questions. நீங்கள் இது ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். பி தான் கரெக்ட் ஆன்சரு. நம்ம எதுக்கு வந்து ஜூக்கு விசிட் போகிறோம் அப்படின்னாக்கா நோட்ஸ் எடுக்கணும், அப்சர்வ் பண்ணணும், அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் எது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை என்னங்கிறத விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ.